நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, இதுக்கு மேலே தோல்வியே இல்லைடா, ஃபஸ்ட்டு அந்த ராஜேஸ்வரி அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. முதல் இரவை முடித்த கையோடு நம்ம மல்லி களத்தில் இறங்கிட்டாங்க. நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்களாம் விஜய் கிட்ட வந்து சொத்தை பிடுங்கினாங்க. ஆனால் விஜயால் சொத்தை கொடுக்க மட்டும்தான் முடியும். அந்த சொத்துக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. மொத்த சொத்தும் நம்ம வெண்பா பேரில் தாங்க இருக்குது. வெண்பா கேஸ் போட்டால் திரும்ப அந்த சொத்து வெண்பா கிட்டக்கே வந்துடும். விஜயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பாதுகாவலர், அவ்வளோதான். அந்த சொத்தை மெயின்டைன் பண்ணுற ஒரு நபர். மற்றபடி சொத்து எல்லாமே நம்ம வெண்பா பேரில் தான் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ராஜேஸ்வரியோட, அதாவது விஜயோட அப்பா இருந்துன்னு இந்த மாதிரி தான் மகன் பேரில் வச்சா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஏமாலின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா பேரில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கரெக்டாக அந்த பத்திரத்தில் இருக்குது. அந்த பத்திரம் வந்து லாக்கரில் பத்திரமா இருக்க. சரி, இவ்வளோ நாள் அந்த லாக்கரில் போய் நம்ம கை வைக்கலன்னு சொல்லிட்டு விஜய் லாக்கரில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் இந்த பத்திரத்தை கிடைக்குது. ஆனால் அந்த பத்திரத்தை தூக்கி போடலான்னு இதுன்றாரு. நம்ம மல்லி பார்த்து அதில் இந்த விஷயத்தெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அட்டா மல்லி நீ வேறு லெவல்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வச்சுன்னு டைரெக்டாக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனது உடனே அங்கே பார்க்கமே அங்கே ஒரு கோர்ட்டில் பர்மிஷனை வாங்கினு போலீஸோட பாதுகாப்போட சொத்தை மீட்டு எடுக்க திரும்ப மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ராஜேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரியாமல் அப்படியே சும்மா பணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பணத்தில் உருண்டு பிறன்ற மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. போன உடனே நம்ம ரஞ்சிதா அதுக்குள்ளே அரவிந்த் கூட அலேக்கா ஒரு பக்கம் அவுட்டிங் கிளம்பிட்டாங்க. நம்ம ராஜேஸ்வரி மட்டும் தனியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் போயிட்டு நான் ராஜேஸ்வரி நலமா எதுக்குடி நீங்கள் வந்தா எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வரல சொல்லலாம், நீ தான் வர வச்ச, அந்த சொத்து எல்லாம் வெண்பா பேரில் இருக்கு சொல்லலாம், வெண்பா கையெழுத்து போட்டு தந்தாலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான், ஆமாம் நீ அனுபவிக்கிற வரையும் அனுபவிச்சில்ல, இனிமேல் அந்த சொத்து எல்லாமே விஜய்க்கு தான் சேரும், நீ அழகாக செல்லமாக சமத்தா அந்த சொத்து விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா எனக்கே ஆப்பு வச்சுட்டீங்க, இப்போ நான் என்னடா பண்ணுவேன், சும்மா போனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுற கதையா, சும்மா இருந்த என்ன சீண்டி விட்டு இவ்வளோ நாளாக சொரிஞ்சு விட்டுட்டு இப்போ ஒரே அடி என்னை முடிக்கடிச்சா நான் எங்கடா போவேன்ற மாதிரி முழிக்கிறாங்க. சொத்தில் கையெழுத்த போட்டுத்தாங்க மேடம், இது எல்லாமே மல்லிக்கு சொந்தமானது, மல்லி வெண்பாவுக்கும், நீங்கள் எப்படி இதை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், இப்போ நீங்கள் கையெழுத்து போகிறீங்களா இல்லை அரெஸ்ட் பண்ணிட்டுங்களான்னு சொல்லிட்டு கேட்க, பேசாமல் அதில் கையெழுத்த போட்டுறாங்க. அந்த இடத்துலேருந்து யார் அடித்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டே ஒரு பக்கம் ரோட்டில் நடு ரோடுக்கு வந்துட்டாங்க. திடீர்னு நம்ம விஜய் மாஸ் என்ட்ரி கொடுத்து, நான் அக்கா நலமா சாப்பிட்டியான் எப்படி இருக்கேன் அண்ணா அப்படியே என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி, நாங்களாம் அப்படி இல்லைக்கா, நாங்களாம் டீசென்ட் ஃபேமிலி, யார் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டோம், உங்களை கடை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள பார்த்தியா, நீங்களாம் வெளியே போயிட்டீங்க, இதுதான்க்கா காலன்றது, எல்லாருக்கும் காலம் ஒரே மாதிரி இருக்காது, திருப்பி அப்படியே சும்மா ரிவல்ஸ் ஒரு சொல்லிச்சேன்னா அப்படியே சும்மா சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுக்கா. இதுக்கு தான் சொல்கிறது, அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அந்த இடத்துல அப்படி எப்படி இருக்கணும். நீங்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினீங்க, ஆனால் நான் எதான ஆட்டம் ஆடணும் பார்த்தீங்களா, சைலண்ட்டாக இருந்து காரியத்தை சாதிச்சிட்டேன். இதுக்கு தான் சொல்கிறது, தன்வினை தன்னை சுடும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தப்பு மேலே தப்பே செஞ்சு உங்களுக்கு நல்லதே நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லை. எந்த ஒரு விஷயம் நிரந்தரம் இல்லை. உங்களுக்கு மீண்டும் ஆப்பு வரப்போகுது அப்படின்றத சூதானமாக அழகாக உங்களுக்கு க்யூட்டாக எடுத்து சொல்லிட்டுங்கள. இதுக்கு மேலே நீங்கள் இதிலேருந்து தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா 0% வாய்ப்பு இல்லை. என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. உங்கள் வாழ்க்கையே இப்போ வெட்ட வெளிச்சத்தில் ஓடுதே, என்னக்கா இப்படி ஆகி போச்சே அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் கலாச்சி விட்டு அந்த இடத்துல திடீர்னு நம்ம ரஞ்சித் வராங்க. ராஜம்மா எதுக்கு வெளியே இருக்கீங்க, அந்த மல்லி எதுக்கு உள்ளே இருக்கா, எனக்கு கோவம் வருது, ஆடி உன் கோவத்தில் இங்கே அம்மனு இருக்கோம், உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 20 லட்சம் போட்டு விட்டு பத்திரமாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க, அவங்க அக்கௌண்ட் எல்லாமே ஒரு பக்கம் முடக்கிட்டாங்க. கரெக்டாக அந்த டேட்லேருந்து எவ்வளோ அதுக்கு முன்னாடி பணச்சு அதை விட்டுட்டு அதுக்கு மேலே இருந்தது எல்லாமே நம்ம விஜய் பேருக்கு மாற்றிட்டாங்க. ரஞ்சித் அக்கௌண்ட்டில் இருக்கிறது தெரியாது. ரஞ்சித் அக்கௌண்ட்டில் 20 லட்சம் வச்சுன்னு இருந்தாங்கல்ல, அதில் நம்ம ராஜேஸ்வரி வந்து இது எட்டுன்னு போயிடலான்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து நழுவி கிளம்பிடுறாங்க. சரி போயின்னு போகிறாங்க எதுக்கு அதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை கேட்கல, பெரிய மனசு பண்ணி இவங்க அந்த 20 லட்சத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருந்து மொத்த காசும் கேட்குறாங்க. முடியாது, நான் 10 லட்சம் வேணால் கொடுக்குறது மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அடுத்தபடியாக யோசனை இருக்காங்க. இப்போ தான் கரெக்டான வழிக்கு வந்துக்கிறாங்க. இருக்கிறத வச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு இது வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேராசப்பட்டதுனால உன் வாழ்க்கை இப்போ தலைகீழாக மாறிச்சு. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு நம்ம ஆடாமரம் எதிர்பார்க்கணும்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பணிவும் இருக்கணும். இல்லை நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தாயிரும். சரி போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தப்பட்ட நடவடிக்கை தான் நம்ம எடுத்தாகணும். பார்ப்போம் அதுக்கு மேலே என்னென்ன யோசிச்சு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்கார்ல,
அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. உக்காந்து தலைவன் ஐயோ என் பேத்தி என்னை விட்டு போயிட்டா, ஐயோ என் பேத்தி விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காரு. தலைவா புலம்பட தான் தலைவா உனக்கு நேரம், காலப்போக்கில் நீ புலம்பிட்டு இப்படியே போயிடுவேன், உன் வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கலாச்சி விட்டுறலாம் ஒரு பக்கம். நம்ம தலைவன் உட்காந்து கதறி ஆள்றாரு, ஐயோ இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு. எப்படியும் அவளை தலைவா நீ என்ன விதைச்சியோ அதுதான் உனக்கு அறுவடையாக வந்திருக்கு, அதனால் நீ கவலையே படத்தே அவளை, இது எல்லாமே நல்லதுக்கு தான், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவை சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.